அருமையாக இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவர் ஆண்டவரே, இங்க வலம் வர என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க 2-3 பேர் என் நாமத்திலே துதிக்கிறீங்களோ அங்க நாங்கள் இறங்கி வந்து வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன். அப்படியா ஆண்டவரே, எங்க மத்தியில நீங்க வாசம் செய்ய என் தேவன் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்க தொடுங்க, ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்க அரவணைங்க, ஒவ்வொரு பிள்ளைங்களோட நீங்க பேச வேணுமான்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் செபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. மனிதன் அல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. யெஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. யெஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்க
கம்பீரமாய் அருள செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சிய செல்வாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சிய செல்வாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். இயேசுவா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. யெஷடா, யெஷடா, எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. யெஷடா, யெஷடா, தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. யெஷடா, தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? யெஷடா, எல்லாம் சேர்ந்து சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. ஒரு 3 விசை சொல்லலாம். பெருக செய்பவரே, யெஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. யெஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவன் நீ ஒருவர்தானே. இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து கையை கீழே போடுங்க. நான் சொல்ல போகிற கதை வந்து யூத்துக்காக, சரியா? ஒரு வீட்டில் அரிசி பொட்டி ஒன்று இருந்துச்சு. என்னது அரிசி பொட்டி? எப்படி இருக்கும்? என்ன யூஸ் பண்ணுவாங்க அரிசி பொட்டிக்கு? பிஸ்கட் டின்னு இல்லையா? அது இதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க, மண் பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க? ஒரு மூடி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? ஒரு வீட்டில் அரிசி பாத்திரம் வச்சு டப்பா வச்சுருந்தாங்க, பாத்திரம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு எலி போய் விழுந்து போச்சு. என்ன விழுந்துச்சு? எலி போய் விழுந்துச்சு. அது பாருங்க, அந்த அரிசி பாத்திரம் வந்து ஃபுல்லாக இருக்குது. அந்த எலி விழுந்தது என்ன பண்ணிச்சு? பயந்துருச்சு. ஐயோ, அரிசி பொட்டியில் விழுந்துட்டோமே, நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அது சுற்றி முற்றி பார்த்து அரிசி பொட்டி ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி தாவுனா என்ன பண்ணிடலாம்? அந்த விளிம்பு பிடிச்சிடலாம். அதனால் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன பண்ணிச்சா, பரவாயில்ல நம்ம தப்பிக்க வழி இருக்குது அப்படின்ட்டு சுற்றி பார்த்தது. டப்பா ஃபுல்லாக என்ன இருக்குது? அரிசி. என்ன டப்பா ஃபுல்லாக அரிசி இருக்குது. என்ன அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடுது ஓடியாருது. அந்த பாத்திரம் உள்ள அரிசி நிறையா இருக்குது. சாப்பிடுச்சு, கொஞ்சம் படுத்து தூங்குனுச்சு. அப்புறம் எழுந்துச்சு, அந்த அரிசி கொறிச்சுது, படுத்து தூங்குனுச்சு. பார்க்குது, பரவாயில்ல நம்ம என்ன பண்ணலாம், என்னைக்கு எஸ்கேப் ஆகணுமா அன்றைக்கி என்ன பண்ணிடலாம், அப்படி தையை எட்டி பிடிச்சோன்னே எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிச்சான், உக்காந்துச்சான். அது பாட்டு அந்த அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. என்ன கொஞ்ச நாளில் அந்த இது மறந்து போச்சு, எப்படி எஸ்கேப் ஆகணுன்றது மறந்து போச்சு. எனக்கு நிறைய அரிசி இருக்குது. சாப்பிடுது சாப்பிடுது சாப்பிடுது. 1 மாதம் சாப்பிட்டுச்சு, 2 மாதம் சாப்பிட்டுச்சு. இப்போல்லாம் மேலே பார்க்குறதே விட்டுடுச்சு, நம்ம என்னைக்காவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. 3 மாதம் ஆச்சு. என்ன ஆயிடுச்சு, அரிசி பொட்டியிலேருந்து அரிசிலாம் காலி ஆயிடுச்சு. அப்போ தான் அது யோசித்து பார்க்குது, எட்டி பார்க்குது. என்ன இது என்ன இருக்குது, வழி தப்பிக்கிற வழி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. என்ன ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு மேலே உடம்புன்னு ஆயிடுச்சு, பெருத்து போச்சு. முதல்ல அப்படி எம்புனா என்ன பண்ணலாம், பிடிச்சிடலாம். இப்போ என்ன அது தின்னு தூங்கி தூங்கி உடம்பு பெருசாகிடுச்சு. அப்போ யோசிக்குது, நம்ம முன்னாலே தப்பிச்சிருந்தாக்கா
நம்ம கொஞ்சம் அரிசி சாப்பிட்டப்பயே நம்ம ஓடி போயிட்டு இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், இதுலேருந்து தப்பிச்சிருக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டோம், தின்னு தின்னு கொழுத்து போய் அரிசி பொட்டியில் மாட்டிக்கிட்டு இப்போ நம்ம சாக போகிறோம். புரியுது அந்த கதை? அப்போ பாருங்க, இதை எப்படி சொல்லலான்னாக்கா, இதில் கருத்து என்னன்னாக்கா, நீ சின்னதாக பாவம் பண்ணும்போது தப்பிச்சு ஓடியாந்துரு. என்ன, சின்ன திருட்டு பண்ணும்போது, சின்னதாக தவறான காரியம் பண்ணும்போது யோசித்து பார்த்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், உன்னை என்ன பண்ணுவார், மன்னிச்சு தூக்கி விட்டுருவாரு. நீ இருக்கட்டும் 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 என்ன பண்ற, நீ நிறைய பாவம் செஞ்சு செஞ்சு நல்ல தின்னு தின்னு கொழுத்து போய் பாவத்தில் கொழுத்து போய் ஒரு நாள் யோசித்து பார்க்கும்போது என்ன பண்ண முடியல, வெளியில வர முடியல. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு மேல வெள்ளம் போனான்னா ஜான் போனான்னா முழம் போனான்னா ஒன்றும் பண்ண முடியாது. தலைக்கு மேல வெள்ளம் போகுதுன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் தப்பிக்க முடியாது. அதனால இன்னைக்கு வந்திருக்க வாலிபர்கள்லாம், யூத்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ போதையில் இருக்கியா, போதை பொருளில் இருக்கியா, ஏன்னா லவ் அஃபேரில் இருக்கியா, என்ன மற்ற மற்ற மேட்டரில் இருக்கியா, அந்த மேட்டர்லேருந்து இப்போ என்ன பண்ணிடு, தப்பிச்சு வர வழி பாரு. ஆண்டவரே ஏசப்பான்னு கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறவர் இருக்கிறாரு, உனக்கு பதில் கொடுத்து உன்னை மீட்கிறவராக இருக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளி செய்து ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாலும் திருப்தியாக்க வரான். அதனால இந்த எலி மாதிரி அரிசி பொட்டில் விழுந்துட்டு கொழுத்து போகாத. அந்த பொட்டி ஒன்றுது கிடையாது. என்ன, நீ அந்த பாவம் சுகமா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணாத, அதுலயே நுழைஞ்சிட்டு இருக்காத. ஒரு நாளைக்கு நீ என்ன பண்ணணும், வெளியில வரணும். சரியா? ரொம்ப லேட் ஆகி வந்துடாத, சீக்கிரமா வரப்பார். செய்யலாமா? கண்ணம் போடலாமா? ஜெபிக்கலாமா? ஜெபம். என் ஜீவனுள்ள தேவனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இதோ இந்த நாளில் சுவாமி நாங்கள் வாலிபர் கூடுகன்னு வச்சிருக்கிறோம் சுவாமி, வாலிபர் மினிஸ்ட்ரின்னு வச்சிருக்கோம் சுவாமி. இல்லை நாங்கள் வாலிபர்களுக்காக சில காரியங்களை செய்ய போகிறோம் சுவாமி. இங்கே வாலிபர்களாக இருந்து வாலிபர்களாக ஆக போகிறவங்க, வாலிபர்களாக இருக்கிறவங்க இந்த காரியங்களை கேட்டு தங்களை மாற்றிக்கொள்ளத்தக்கதான புத்தியும் ஞானத்தினை அவர்கள் தர வேண்டும் என்று எங்கள் அருமநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
கவனிங்களா, இந்த ரெண்டாவது கவி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு படிச்சு பாருங்களேன். கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்களுக்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமா. கர்த்தரை ருசித்து, என்ன நீ முடமுடன்னு குடிக்க வேண்டாம், அப்படி தொட்டு ருசித்து பார்த்தாலும் என்ன ஆகுமா, உன் வாழ்க்கையில இருக்க கசப்புலாம் இனிப்பாயிடுமா. அதுக்கு பாருங்களா, கர்த்தரின் மேலே பிரியமா இருந்தால், கர்த்தர் மேல பிரியமா இருந்தா என்ன பாவம், உன் கவலைகள்லாம் பறந்து விடுமா. காலமே எழுந்து ஞானமாய் ஜெபித்தால் கேட்பது ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால், ரிப்பீட் பண்ணலாமா? ரெடி, 1 2 3 4. கர்த்தரை துதித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. ஹல்லேலூயா. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. காலமே எழுந்து ஞானமாய் ஜெபித்தால், காலமே எழுந்து ஞானமாய் ஜெபித்தால் கேட்பது ஜெயமாகும். ஆமென். வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால் வல்லமை உன்னை சூழுமே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனை துதி பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. பைபிள் வச்சிருப்பாங்களா? பைபிள் மேல தூக்கு. இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா இதோ இந்த என்னுடைய வேத புஸ்தகத்தில் எனக்காக அநேக வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லி இருக்கிறார். இந்த என்னுடைய வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், விசுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக இதையே நான் தினமும் சுவாசிப்பதால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் ஆசீர்வாதங்களும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பின்வரும் சந்ததிகளுக்கும் உரியதாகும். ஏனென்றால், ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, ஆண்டவரை இன்னைக்கு தரிசிக்க வந்திருக்கோம். ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ள வந்திருக்கோம். ஆண்டவரோட நாம் என்ன பண்ண வந்திருக்கோம்? பேச வந்திருக்கோம். சரியா? இன்னைக்கு ஒரு 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 முக்கியமான ஒரு கதையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு முன்னாலே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கதை கெட்டகுமாரன். கெட்டகுமாரன் பற்றி யாருக்கும் தெரியுமா? கெட்டகுமாரன் பற்றி யாருக்கும் தெரியுமா? நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, உங்களுக்குலாம் கெட்ட பிள்ளைங்களை பற்றி தெரியாது இல்லையா? கெட்டகுமாரனை பற்றி யாருக்காவது தெரியுமா? ஹலோ, லூக்கா எழுதின சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல 24 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போமா? கேட்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11லேருந்து 24 வரைக்கும். சரியா? உட்காருவீங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் உட்காரு. கால் வலிக்குதா? சரி, எல்லாம் எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே என்ன வந்துச்சு?
ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து கொடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தன்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்ன முடிஞ்சு வந்த போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய வீட்டிலே என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் நான் குமாரன் என்று சொல்லப்படுகிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் கொடுங்கள், கொழுத்த கன்றையும் கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ள பாக்கியவான்கள். ஜெபம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமா இருக்கிற கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தரமும் இதோ இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் பிரதியா இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இந்த கதையை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம் இல்லையா? இந்த கதையை சும்மாவே நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அப்படி கேட்டவங்கள ஒரு அலையிலேயே சொல்லு. சரி, இந்த கதை சும்மாவே அங்கே எங்கே சொல்லுவாங்க, நம்ம கேட்குறோம், நம்ம பேசுகிறோம் அதை பற்றி. அந்த இந்த குமாரனை பற்றி என்ன சொல்லுவோம்? கெட்ட குமாரன் இல்லையா? கெட்ட குமாரன். இங்கே யாரெல்லாம் கெட்ட குமாரன்? அல்லையா சொல்லு. அல்லையா. நீ கெட்ட குமாரனா? நீ நல்ல பிள்ளை இல்லையா? நல்ல பிள்ளைங்களா ஒரு அல்லையா சொல்லு. நீங்களே நல்ல பிள்ளைங்களா? பரவாயில்ல, பார்க்க தான் சந்தேகமாக இருக்குது. பார்த்தா அப்படிதான் இருக்கு, பார்க்க தான் நீங்களே யாருன்னு தெரியும் இல்லையா? சரி, அப்போ பாருங்க, இந்த கெட்ட குமாரன் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணோம் நம்ம எல்லாம்? ஹலோ, போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணோம் எல்லாரும்? போன ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷம்? அதுக்குள்ளார மறந்துட்டீங்களா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன கொண்டாடினீங்க நீங்களாம்? அவனுக்கெல்லாம் ஃபாதர்ஸ் டே கொண்டாடணுமா? அவன் ஒரு குடியாரன், எங்கே கிடக்குறான்னு தெரியல. ஒரு அம்மா ஒரு ஜோக் சொல்லும், யார் யாரெல்லாம் கணவரோட ஃபோட்டோ பர்ஸில் வச்சுருக்கீங்களோ அவங்கள என்ன பண்ணுங்க, காட்டுங்க அப்படின்னு சொல்லும். அவனை வீட்டில் வச்சுருக்கிறது பெரிய தோல்ல, இல்லை வேற அவனை பர்ஸில் வேற வச்சுக்கணுமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் பட்டிமன்றத்தில். கேட்டிருக்கீங்களாப்பா? வியாபாரம் லேடிஸ்லாம் கேட்டிருக்காங்க. அவனை வீட்டில் வச்சுக்கிறது இதில் அவனை வேற பர்ஸில் வேற வச்சுக்கணுமான்னு. அதை போல் உங்கள் அப்பாவுக்குலாம் ஃபாதர்ஸ் டே கொண்டாடினீங்களா? என்ன போன வாரம் ஃபாதர்ஸ் டே கொண்டாடல? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அப்பனுடைய அருமை எப்போ தெரியுமா? அவன் இல்லாதப்ப தான் தெரியுமா? புரியுதா? அவன் இல்லாதப்ப தான் தெரியுமா அப்பான்ற ஒருத்தர் இல்லாதது. என்ன நம்ம வாழ்க்கையில்? ஏன்னா இப்போ எல்லாம் இந்த குடின்றது போதைன்னு அவன் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு அப்பா இருக்கிறாரு, அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? இந்த பாருங்க, இந்த பையன் என்ன பண்ணுறான்னாக்கா, ரெண்டு பையனுங்க, அப்பாவுக்கு இப்போ ஏகப்பட்ட சொத்து. என்ன சொல்கிறான்?
என் சொத்தை பிரித்து என்கிட்ட கொடுத்துரு. இன்னைக்கு நம்ம ஊரில் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, சொத்தை பிரிச்சுட்டு வா, சொத்தை பிரிச்சுட்டு வா, சொத்தை பிரிச்சுட்டு வான்னு. சொத்தை பிரிச்சுட்டு வான்னா என்ன அர்த்தம்? நீ இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நீ இல்லாத இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு என்ன வேணும்? எனக்கு நல்ல சுகம் வேணும், சொத்து வேணும், பணம் வேணும், இது வேணும், என்ன வசதி வேணும், வாழ்க்கை வேணும், என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும். அதனால என்ன பண்ண, சொத்தை பிரித்து கொடுத்துன்னு கேட்குறாங்க நிறைய பேர், இல்லையா? கேட்குறாங்களா கேட்கலையா? அதை போல் இந்த லூஸ் என்ன பண்ணா, இவனுக்கு கல்யாணமும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், என் சொத்தை பிரித்து கொடுயான்றான். அவன் அப்பா பிரித்து கொடுத்துட்றான். அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான்? ஒரே சூப்பரான லைஃபு. என்ன ஃப்ரெண்டுங்க, ஏகப்பட்ட ஃப்ரெண்டுங்க. யார் அதிகம்? ஃப்ரெண்டுங்க, நிறைய ஃப்ரெண்டுங்க. ஒரு நாள் புதுசு புதுசாக ஃப்ரெண்டு வரான். என்ன அவன்கிட்ட பணம் இருக்குது, என்ன காசு இருக்குது, எல்லாம் பொட்டியில் வச்சிருக்கான். பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரான். எல்லாம் நல்லா சாப்பிட்றானுங்க. என்ன பண்ணுறானுங்க? நல்லா சாப்பிட்றானுங்க, நல்லா தண்ணி அடிக்கிறானுங்க, நல்லா கூத்தடிக்கிறானுங்க, கும்பலம் போடுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. யாரோட காசில்? இந்த பையனோட காசில். என்ன எவ்வளோதான் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தோம், இந்த டின்னில் இருக்க அரிசி ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, இல்லையா? நீ தப்பிக்கவும் முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது, ஒன்றும் முடியாது. அதை போல் இந்த டின்னில் அரிசி ஆன மாதிரி இவருடைய பணம் எல்லாம் பொட்டியில் இருந்து பணம்லாம் என்ன ஆயிடுச்சு? தீர்ந்து போச்சு. தீர்ந்து போன பிறகு என்ன ஆகுது? அந்த ஊரில் பஞ்சம் உண்டாகுது, கொடுமையும் நடக்குது. அந்த கொடுமையில் இன்னொரு கொடுமை வருது. இவன் காசுலாம் தீர்ந்து போச்சு. இந்த காசு தீர்ந்து போனவனுக்கு போய் சம்பாதிக்கலன்னா என்ன ஆச்சு? அந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சு. என்ன இவருக்கு சம்பாதிக்கிறதுக்கும் என்னது, உடம்புல தெம்பு கிடையாது. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு, அப்பம் பணத்தை நல்லா சுருட்டி சாப்பிட்டுட்டு சும்மா கொழுத்து போயிருக்கான், அந்த எலி கொழுத்து இருந்த மாதிரி. அதனால் அவரால் என்ன பண்ண முடியல, சம்பாதிக்க முடியல. எங்கே போய் கேட்டாலும் இவனை பார்த்துமே, இவன் சோம்பேறிடா, இவன் ஊதாரிடா, இவன் பணத்தில் விரயம் பண்ணவன்டா, இவன் பணத்தில் வீணாக்கினவன்டா, இவன் அப்பம் பணத்தையே வீணாக்கி விட்டானே, இவனை விட்டா நம்ம என்ன பண்ணுவான்? அவன் என்ன, நம்ம என் நிலத்தை விற்றுட்டு போடுவான்டா, நம்ம இடத்த விற்றுட்டு போடுவான்டா, நம்ம அதை இதை விற்றுட்டு போடுவான்டா அப்படின்ட்டு என்ன பண்ணுறானுங்க? எங்கேயுமே அவனுக்கு என்னது வேலை கொடுக்கல. ஒரே ஒரு வேலை தான் கிடைச்சது. என்ன வேலை? பள்ளி மேய்க்கிற வேலை. ஏன்னா யூதர்கள் எவனை அதிகமாக என்ன பண்ண மாட்டான், எவனை பண்ணி வாங்க மாட்டான். என்ன அப்போ அவன் தைரியமாக விடுறான் அந்த குடியானவன். ஏய் பண்ணி மேய்ச்சிக்கோ. அவனே ஒரு யூதன், அவன் பண்ணி பக்கமே போகக்கூடாது. அந்த பண்ணி இந்த பண்ணிகளை மேய்க்க போகுது. அப்போ அந்த பண்ணி என்ன பண்ணிடுச்சு? தகப்பன் சொத்துலாம் வீணாக்கி அது ஒரு பண்ணி ஆயிடுச்சு. யூதர்களை அதை போல் பண்ணுறதே ஒரு பண்ணிக்கு ஈக்குவல். என்ன அந்த பண்ணி இப்போ பண்ணி மேய்க்க போகுது. என்ன அந்த எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், பண்ணி மேய்க்கிறான். அந்த பண்டிகை போடுற தவிடு, என்ன பண்டிகை போடுற தவிடு கூட அவனுக்கு என்ன யாரும் பண்ண மாட்டேறாங்க. என்ன 4 கால் பண்ணி 2 கால் பண்டிகை பண்ணி இது விட மாட்டேறது தவிடு. அந்த பண்ணி என்ன பண்ணுது, இந்த பண்ணி தள்ளி விட்டுட்டு பண்ணிலாம் என்ன பண்ணுது, சாப்பிட்றது தவிடு. அது இது எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. என்ன அப்போதான் யோசித்து பார்க்குறான், என்னடா அது, நம்ம பண்ணிக்கிட்ட போட்டி போட வேண்டியிருக்கு, நம்ம பண்ணி மேய்க்க வேண்டியிருக்கு. நான் ஒரு யூதன், நான் பண்ணி மேய்க்கக்கூடாது, பண்ணி பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இன்னைக்கு முஸ்லீம்கள்லாம் அதை போல் தான் இருக்காங்க. பண்ணியை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா பண்ணின்றது என்னது, பைபிளில் ஒரு அசுத்தமான பிராணி. என்ன அசுத்தமான பிராணி. அதனால என்ன பண்ண மாட்டாங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு விரிகுழம்பு இருக்கணும், அதே சமயம் அசை போடுறதா இருக்கணும். பண்ணி அசை போடுமா, போடாது. அதனால என்ன பண்ணக்கூடாது, பண்ணியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை போல் வேதத்துலேயும் ஒதுக்கப்பட்டது, அதை போய் மேய்க்கிறான். என்ன அப்போ பாரு, உன்னுடைய நிலைமை வீணாக போச்சுனாக்கா, நீ நல்லா இருந்தீனாக்கா உன் நிலைமை நல்லா இருக்கும். சரியா? தகப்பனோட குடும்பத்தோட ஒரு ஒற்றுமையாக இருந்ததுன்னா உன்னுடைய நிலைமை என்ன இருக்கும், நல்லா இருக்கும். இதை போல் ஊதாரித்தனம் பண்ணாக்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வாலிபர்கள் யூத்து, நம்ம டெஸ்ட் பண்ணுறது. என்னத்த டெஸ்ட் பண்ணுறது? அப்போ வாங்கி வச்சுருக்கு பீரை வாங்கி கொஞ்சம் ஊற்றி குடிச்சுவிட்டு என்ன பண்ணுறது, அங்கே பாரு ஒரு தலை கீழே போகுது. அப்போ வாங்கி வச்சுருக்கு பீரை வாங்கி குடிச்சுவிட்டு எடுத்து குடிச்சுவிட்டு என்ன பண்ணுறது, அதில் தண்ணி ஊற்றி வச்சிடுறது. என் நர்ஸு ஸ்கூலில் படித்து பொம்பளை பிள்ளைகளே சொல்லுவாங்க, அப்பா வாங்கிட்டு வந்து வச்சாரு, நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் குடிச்சுவிட்டு. என்ன
அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது? அவர் பான் பராக் வச்சுட்டு போகிற பையில இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணுறது? வச்சுக்கிறது. சிரிக்கிறானுங்க பாரு எல்லா பசங்களும், என்னடா அதை தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு. நாம் வளரும் போதில் பான் பராக்கும் கிடையாது, பீரும் கிடையாது. அப்போல்லாம் கள்ள சாராயம் தான் காய்ச்சுவானுங்க. என்ன அப்பப்போ போலீஸ் வரும், என்ன பண்ணுவான், வந்து அவரில் ரெகுலர் கஸ்டமராக கூப்பிட்டு போவோம். மாத கடைசியில் போய் என்ன போட்டு வரணும், அட்டண்டன்ஸ் போட்டு வரணும். அப்புறம் விட்டுருவோம், அட்டண்டன்ஸ் போட்டு. அடுத்தது என்ன பண்ணுவோம், அடுத்த மாதம் கூப்பிட்டு போவோம். இந்த விபச்சாரிகளை, இந்த கள்ள சாராயம் காய்ச்சலாம் வாரத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா மாதத்தில் 2 தடவை கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. அதை போல் இருந்துச்சு. என்ன அதுதான் டேஸ்ட் பண்ணுறது. இவர் என்ன பண்ணுறது, டேஸ்ட் பண்ணல, ஃபுல்லாகவே அடிக்கிட்டு போயிட்டாரு. குவார்ட்டர்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, ஆஃப் நம்மளுக்கு ஒத்து வராது. என் சொத்தை பிரித்து கொடுத்துரு. நான் என்ன பண்ணுறேன், நான் எடுத்துக்கிட்டு போய் நான் என் இஷ்டத்துக்கு வாழ போகிறேன். என்ன நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, நீ நல்லவனாக இருந்தால் என்ன இருக்கும், உனக்கு ஃப்ரெண்டுங்க ஒரு பையில இருக்க மாட்டான். ரைட்டா தப்பா? நீ நல்லவளாக இருந்தாக்கா உனக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நீ பண்ணுறது ரவுடித்தனம், நீ குடிக்கிறவன், தம் அடிக்கிறவன், பான் பராக்கு போடுறவன், என்ன மற்ற மற்ற பல்லான காரியத்தில் இருக்கிறவன்னா உனக்கு என்ன இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. விளையாட்டில் இருக்கிறவனுக்கு சாத்தியத்தில் ஃப்ரெண்ட் இருப்பான், விளையாட்டில் இருக்கிற சித்தூரில் இருப்பான், சித்தூரில் இருக்கிற வேப்பூரில் இருப்பான். எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு என்ன இருக்கும், ஒரு கும்பலாக இருக்கும். என்ன சொல்ல, மாப்பிள்ள வா ஒரு சண்டைக்கு போயிட்டு வருவோம், கொஞ்சம் காசு கிடைக்கும். என்ன வா இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு போய்ட்டு வரும். கட்ட பஞ்சாயத்து ஒருத்தராக போவானா, ஒருத்தராக போனால் உருட்டி எடுத்துருவானுங்க. அப்போ என்ன பண்ணுவான், 10 பேர்த்த கூப்பிட்டு போவான். என்ன அப்போ பாரு, நீ தப்பு பண்ணணுன்னாக்கா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா உனக்கு என்னது, ஃப்ரெண்டே தேவையில்லை. இப்போ உங்களை ஃப்ரெண்டு தேவையா தேவையில்லையா? அல்லையா சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்டு தேவையா, ஃப்ரெண்டு தேவையில்லையா? எல்லாத்துக்குமே ஒன்றுமே சொல்லலை. எல்லாருமே இங்கே உட்காந்துருக்க எல்லாமே இதுதானா? நீ பட்ட மாதிரி பக்தி மேலே ஆயிட மாட்டேன். என்ன நீ பொட்டு வச்சுட்டு வந்த மட்டும் அப்படியே இதாக ஆயிட மாட்டேன். என்ன இப்போ சொல்லு பார்க்கலாம். என்ன நீ உனக்கு ஃப்ரெண்டு வேணுமா? அல்லையா சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னை தொல்லை தான் தேடி வரும். ஆமாம், ஃப்ரெண்டு நிறையா வச்சுருந்தேன் என்ன ஆகும்? ஃப்ரெண்டு நிறையா வச்சுருந்தேன் என்ன ஆகும்? அந்த ஐசக்கில் ஃப்ரெண்டே கிடையாது. அந்த ஐசக் அண்ணன் இருக்கிறார் பார்த்தியா, அவர் தனியாக போவார், தனியாக வருவார், தனியாக தான் வேலைக்கு போவார். அவரெல்லாம் ஃப்ரெண்டே கிடையாது. ஃப்ரெண்டு இருந்தாக்கா எங்கள் ஊரில் ஒரு பழமை சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு இருந்தாக்கிறத விட என்ன உன் ஃப்ரெண்டுங்களாம் என்னத்தை பண்ணுவானலாம், தொல்லை கொடுப்பானலாம். சரியா? அப்போ பாருங்கள், இந்த கெட்டகுமாரனுக்கு எல்லாம் என்ன பண்ணானுங்க, பிரச்சனை. தண்ணி அடித்தானுங்க, தம் அடித்தானுங்க, இது பண்ணானுங்க, எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் பொட்டி காலியானது என்ன பண்ணிட்டானுங்க, போயிட்டானுங்க. எல்லாரும் போயிட்டானுங்க. ஏன்னா பொட்டி காலியானதும் பண்ணி மேய்க்க ஆரம்பிச்சதும் அவனுக்கு என்ன நினப்பு தான் வருது? எந்த நினப்புங்க வருது? அப்பாவை பற்றி தான் நினப்பு வருது. என்ன அது வரைக்கும் என்ன ஏண்டா பெத்த, ஏண்டா என்ன இங்கே பண்ண அதை பண்ணவன், இன்னைக்கு யார் நினப்பு வருது அவனுக்கு? அப்பா நினப்பு வருது. அப்பா நினப்பு வந்து என்ன சொல்கிறான், அப்பாட்ட போக வெக்கம், அப்பாட்ட போக மானம், அப்பாட்ட போகிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. இருந்தாலும் வயிறு என்ன பண்ணுது, அழுவுது, சாப்பாட்டுக்கு அழுவுது. என்ன பண்டிகை போடுறது தவிடு கூட இந்த பண்ணி கிடைக்கல, அந்த பண்ணி அழுவுது. அந்த பண்ணி என்ன சொல்லுது, நான் என்ன பண்ண போகிறேன், நான் புத்தி தெளிஞ்சு எழுச்சி எங்கே போக போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போக போகிறேன். அங்கே போய் நான் என்ன சொல்ல போகிறேன், ஏப்பா உனக்கு நான் பிள்ளையா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, நானாக இருந்தால் சொல்லிப்பா, அப்போ எதுக்கு நான் வந்தேன், ஓடிப்பா ஓடி துரத்தி விட்டுருப்பேன். ஆனால் அந்த அப்பம் பாரு வேற மாதிரியான அப்பமாக இருக்கான். இதுதான் அப்பாங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. போன வாரம் எல்லாம் ஃபாதர்ஸ் டே கொண்டாடினீங்க. இந்த அப்பம் பாரு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அண்ணா இதே அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, வந்து வீட்டுள்ள வந்து எம்மானதும் எந்த நாய் இங்கே வந்திருக்குது, எது அது நாய் கூப்பிடுது, என்ன என்ன அம்மானு சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா நாயை கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? வந்துட்டானா இவனை வந்து நாம் பச்சுக்கணுமா, இவனுக்கு சோறு ஆக்கி போடணுமா, சொல்லுவீங்களா? தாய்மார்களே சொல்லுவீங்களா?
சொல்லுவீங்களா? அல்லையே சொல்லி பார்க்கலாம். ஆ, வீட்டுக்கார ஃபோட்டோ வச்சுக்க மாட்டீங்க, பிள்ளைய வீட்டுள்ளேயும் விட மாட்டீங்க. ஆ, பாரு. ஆனால் இந்த அப்பா என்ன பண்ணுறான்? அவன் தூரத்தில் வரான். அவன் தூரத்தில் ஊருக்கு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஊருக்குள்ளே வந்தானே நடக்கிற கதை வேற, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா தூரத்தில் வந்துட்டு இருக்கான். தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கவனை பார்த்ததும் இவன் என்ன பண்ணுறான்? அப்பன் ஓடி போகிறான். யாரோ அவனை பார்த்து எதுவும் பண்ணுறதுக்குள்ளார அவன் என்ன பண்ணுறான்? ஓடி போய் அவனை கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வர மட்டும் என்ன பண்ணுறான்? அவன் கழுத்தை கட்டி அப்படியே கழுத்தை கட்டி கழுத்தில் முத்தம் கொடுக்குறான், நெத்தியில் முத்தம் கொடுக்குறான், கண்ணில் முத்தம் கொடுக்குறான், இதில் கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான், எல்லா இடத்துலையும் முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்து வெக்கமாக இருக்கா? முத்தம் கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்? அவன் கழுத்தை பிடிச்சிட்டு அழுகுறான். சொல்கிறான், என் மவன் ஊதாரியாக இருந்தான், கெட்டு போனான், ஆனால் என்ன பண்ணாப்ப திரும்பி வந்துட்டான். என் மவன் செத்து போனா, உயிரோட வந்திருக்கான் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் சொல்கிறான். நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக என்னது? பிபி பிரியாணி. என்ன பிரியாணி? இன்னைக்கு நாம் என்ன பிரியாணி போடுறோம்? சிக்கன் பிரியாணி. யூத் மினிஸ்ட்ரிக்குன்னு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி போடுறோம். அந்த காலத்தில் பிபி பிரியாணி தான் பெஸ்ட்டு. என்ன எடு மாட்டு கிழமாடு கிடையாது, கொழுத்த கன்றை அடிகள்றாரு. அப்போ அந்த அப்பாவுக்கு இருக்கிற பாசத்தை பார்த்தியா? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க. யாருங்க அந்த அப்பா? ஏசப்பாங்க. ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கிற தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியல? ஒரு அலையிலே சொல்லு. என்ன தம்பி எதுக்குமே பேச மாட்டேன்ற? ஆத்துக்குச்சி தம்பி. அவர் பேர் நாகராஜனா? நாகராஜா. சரி, எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். இந்த ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நீ பள்ளி மேய்ச்சலும் கவலைப்பட மாட்டார், நீ நாய் மேய்ச்சலும் கவலைப்படுற, எது பண்ண மாட்டார். அவரை நீ தேடி வந்தினா அவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு? எல்லாத்தையும் மறந்துடுறாரு. இந்த ஏசாமிக்குன்னு ஒரு அன்பு இருக்குதுங்க, தெரியுதுங்களா? இந்த ஏசாமிக்குன்னு ஒரு அன்பு இருக்குது. யோவான் 3:16 ஒரு வசனம் இருக்குது. தேவன் தம்முடைய ஒரே பேர குமாரன் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவா இல்ல, இவ்வளவா இல்ல, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீ இந்த உலகன்ற பிறகு என்ன, நான் இந்த ஊழியக்காரங்க சொல்லுவேன், என்னது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் என்ன பண்ணுறாரா? நம்ம பாவங்களை விளக்குகிறாரா? வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமோ, நார்த்துக்கு சவுத்துக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ என்ன பண்ணுறாரா? அன்பு செலுத்துறாரா? என்ன, நார்த்துக்கு சவுத்துக்கு நான் நம்ம பண்ணிடலாம், ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிடலாம். ஆனால் கிழக்குக்கும் மேற்குக்கும் பாயிண்ட்டை பிடிக்க முடியுமா? நீ கிழக்கு போனால் போய்கிட்டே இருக்கும், மேற்கு போனால் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பூமி உருண்டையில் என்னது ஆர்டிக் அண்டார்டிக் இருக்குது இல்லையா? நார்த்து போல் சவுத்து போல் இருக்குது. சவுத்து நார்த்து நம்ம பூமியில் பிடிச்சிடலாம். ஆனால் ஈஸ்ட் வெஸ்டையும் நீ தேடிக்கிட்டே போக வேண்டியதான். பூமி விட்டு வெளியில் வந்தால் அது என்ன பண்ணுறது? போகிறதா இருக்குது. அப்போ அந்த தகப்பன் பாருங்க, அந்த கெட்ட குமாரனை போய் என்ன மனம் திருந்தி வந்த குமாரன், அவன் நல்ல குமாரன், அவன் கெட்ட குமாரனே கிடையாது. இதுதான் கெட்ட குமாரத்தியா இருக்கு பாரு. பாரு உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருக்குது என்ன. அப்போ பாரு அந்த 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 அப்பா என்ன பண்ணுறாரு? அந்த பையனை ஓடி போய் கூப்பிட்டுக்கிறாரு. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நீ ஒன்று இந்த கதை பேசுறது, அந்த விளையாடுறது அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ஏசப்பாட்டை மண்டி போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என் அப்பா குடிகாரனா இருக்கான், என் அம்மா தவறான வழியில் போகிறான், என் அண்ணத்தை குடிக்கிறான், என் அண்ணன் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறான், என் தம்பி போதைப் பொருள் யூஸ் பண்ணுறான், அவங்களாம் நீ பார்க்கணும் ஆண்டவர் கேட்டினாக்கா. ஆண்டவர் என்ன பண்ணுறவரா இருக்கிறாரு? என்ன பண்ணுறவரா இருக்கிறாரு? அவங்களாம் காப்பாற்றுகிறவராக இருக்கிறாரு, ஒரு ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இந்த ஜபத்தை பண்ணுறது கிடையாது. ஹலோ, கேட்குதா? இந்த ஜபம் பண்ணாங்களோ ஒரு அலையிலையே சொல்லு. இந்த இந்த குசும்பு தானே எனக்கு வேண்டான்றது. எல்லாம் இன்னும் தினைக்கும் காலையில் எழுச்சி ஜெபம் பண்ணுற மாதிரியோ, இன்னும் நைட்டில் ஜெபம் பண்ணுற மாதிரியோ, 10 நிமிஷத்தோடு ஜெபம் பண்ணுற மாதிரியோ எல்லாம் குவாய்ட்டாக இருக்கீங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணால உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை அத்தனையும் என்ன பண்ணும்?
நீங்கி போயிடும். ஆனா எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க சொல்லிருப்பாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு நீ சொல்லாத வேறுட்டு போகலாம். அரை மனசோட அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க இப்பெல்லாம்? அட்லீஸ்ட் இனிமேல் யாருப்பா ஜெபம் பண்ண போறீங்க? நாகராஜ் பண்ணுவியா? அம்பானி பண்ணுவீங்களா? எதுக்கு பண்ணுவீங்க ஜெபம்? இன்னத்துக்கு ஏன் பண்ணுவ ஜெபம் சொல்ல? பொண்ணு பார்க்கணும் சொல்ல போறியா? இல்லை அதுக்கு மட்டும் தலை வேகமாக ஆடுது. ஒரு நாளைக்கு 10 ஸ்டேட்டஸ் வைக்கிற லவ்வை பற்றி. சரி, அப்பாவுக்கா ஜெபம் பண்ண போறியா? அம்மாவுக்கா ஜெபிக்க போறீங்களா? உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குப்பா, இருக்குதா இல்லையா? அப்ப இன்னிலிருந்து யாரெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்க? எல்லாம் ஒரு அல்லையிலே சொல்ல ஜெபம் பண்ண போறாங்களா? அப்படியா? சரி, அப்ப எழுச்சி நிக்கலாமா? வாங்கப்பா, மியூசிக் குரூப் வா. எல்லாம் எழுந்திரி, எல்லாம் எழுந்திரி, எந்திரி 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 எந்திரி. சரி, எல்லாம் கண்ண மூடு. எல்லாம் கண்ண மூடு, எல்லாம் கண்ண மூடு. நான் சொல்ற வார்த்தை சொல்லுங்க. ஏசப்பா, நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கோம். எல்லாம் அறிவு கொஞ்சம் குறைவு இருந்தாலும் நீ சொல்லியிருக்கிறீரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீரு. அதனால நாங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஏற்றுக்கணும். எனக்கு உலகத்தில் இருக்கிற அப்பா நல்லா இருக்க நல்லா இல்லைன்னாலும் நீர் எங்களோட இருந்து எங்களை வழி நடத்தணும். எங்களுக்கு புத்தி கொடுக்கணும், அறிவு கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும். ஏனென்றால் நீர் ஒருவரே சொல்லியிருக்கிறீர், ஞானத்தில் குறைவுள்ளவர் கேட்க கடவுள் சொல்லியிருக்கிறீரு. அதனால உங்கள்கிட்ட தான் கேட்குறோம். அதனால நீர் தான் எங்களுக்கு தரணும். ஆமென். கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. எழுந்து ஞானமாய் ஜெபித்தால், காலமே எழுந்து ஞானமாய் ஜெபித்தால் கண்கள் ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுதும் வேதத்தை வாசித்தால் கண்கள் சூடுமே. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனை துதி பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. நான் நிற்பது நீர் மூலமாகாததும் தேவ கிருபை. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே,
சம்பமாகவும் மேக சம்பமாகவும் அனல் மூட்டவும் ஓ குளிராகவும் மெல்லிய சத்தத்தோடு பேச விரும்புகிற தேவனா இருக்கார். ஓ நீர் கட்ட குமாரனை போல ஓ வெளியில் ஓடாத, ஏனென்றால் தேவன் அன்பு எப்படியா இருக்குதா பாதரட்சத்தை கொடுக்கிற தேவனா இருக்கார். கிருபையே தேவ கிருபையே ஆ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே அக்கினி நடுவிலே நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே அக்கினி நடுவிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே அக்கினி நடுவிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே ஆழி நடுவிலும் சீரிடும் புயலிலும் ஆழி நடுவிலும் சீரிடும் புயலிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே 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 ஹalleluya. தேவ கிருபையே தேவ கிருபையே ஆ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே ஆண்டவரே அரவணைத்திடும் ஆண்டவரே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே ஹல்லேலூயா ஹalleluya. அக்கினியில வந்து தூக்கி போடுறாங்க. எத்தனை பேருங்க? 3 பேர். 3 பேர் தூக்கி போட்டோன்னே என்ன சொன்னாங்க? உங்க ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாங்க? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காக்க வல்லவராய் இருக்கிறார். காக்க வல்லவராய் இருக்கிறார். காக்கலன்னா என்ன மீட்கலனாலும் பரவாயில்லப்பா, நான் என்ன பண்ண மாட்டேன், ஆமென். விட மாட்டேன் அப்படின்னா எங்க ஸ்டேட்மெண்ட் உருவாகுது? ஆண்டவர் உருவாக்குனாரா? யாரு உருவாக்குனா? ஆண்டவர் என்ன பண்ண உருவாக்கல, இங்க ஜனங்க என்ன பண்ணாங்க. அப்ப உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நீதான் கூப்பிடணும். நீதான் கூப்பிடும் போது என்ன பண்ண, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் அறியாததும் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்வார். எப்பொழுது நீ அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ எட்டாததும் அறியாததும் பெரிய காரியத்தை செய்கிற வல்லவரா இருக்கா. கர்த்தர் பெரியவரா இருக்கா. உன்னோட விஷயம் வந்து உன்னோட நோக்கங்கள் பெரியதா இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக பெரிய வல்லமையுள்ளா இருக்கிறார். அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட்டு நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட்டு நேர்ந்தாலும்
வியாதிகள் பெரியதா இருக்கலாம், அதை காட்டு என் தேவனாய பெரியவரா இருக்கிறார். செங்கடலை போல இருக்கலாம், மதில் சேரை போல இருக்கலாம், ஓ ஆமா மலை போல இருக்கலாம், அந்த பிரச்சனை பெரியதா இருக்கலாம். என் தேவனாய கர்த்தரிட்ட கொடுங்க. அவர் பெரியவரா இருக்கா, பெரிய காரியத்தை செய்கிறவரா இருக்கா, பெரிய காரியத்தை செய்கிறவரா இருக்கா. ஓ அமைதியா இருக்காது, ஆராதித்து கொண்டே ஆராதித்து கொண்டே ஆராதித்து கொண்டே. தேவ கிருபையே தேவ கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்பதும் கிருபையே. அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க, சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்க செவி கொடுங்க. ஆராதிக்க ஒரு மகிமை, ஒரு மகிமை, பெரிய மகிமை. கையளவு மேகத்தை பார்த்து, கையளவு மேகத்தை பார்த்து என் தேவனாய கர்த்தர் காற்று, ஓ இரைச்சல் சத்தம் கேட்கிறது, இரைச்சல் சத்தம் கேட்கிறது, ஓ அப்படிப்பட்ட இரைச்சல் சத்தம் கேட்குது. ஓ காட்டு தீயை போல, ஓ காட்டு தீயை போல இதோ அக்கினிய போடுவது இப்போதே பற்றி கொண்டு எரிகிறது. ஓ மிதமான சத்தம், ஓ குளிரான காற்று, ஓ அக்கினிய போல. ஓ thank you Jesus. அப்படி 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 ஒரு தட்டி எழுப்பு, தட்டி எழுப்பு சீன் குமாரத்தே. ஓ மிதமான சத்தத்தோடு, ஓ கம்பீரித்து உன்னோட காரியங்கள் பெரியதா இருக்கலாம், அதை காட்டிய தேவனாய கர்த்தர் பெரியவர் பெரியவர் பெரியவர். ஓ thank you Jesus. அதை காட்டிய தேவன் பெரியவர். என் தேவனாய கர்த்தருக்கு அந்த காரியத்தை கொடுங்க, அந்த விஷயத்தை கொடுங்க. என் தேவனுடைய நடத்துவார் நடத்துவார். ஓ thank you Lord, thank you Jesus. காட்டை தீயை போல இப்போது இப்போது வானத்திலிருந்து 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 ஓ ஒரு அக்கினி அக்கினி, அது ஒண்ணு பண்ணாது, ஒண்ணு எண்ணும் பண்ணாது. நீங்க கொடுத்து விட்டு எறிவ, ஆனா சாப்பிடாக மாட்ட, இருமலமாக மாட்ட. அதுல மீண்டும் 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 உன்னை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கா, உன்னை தப்பிக்கிறவரா இருக்கா, உன்னை தாங்குகிறவரா இருக்கா, உன்னை கடன் பண்ணுகிறவரா இருக்கா. ஓ அந்த அக்கினி ஒண்ணு பண்ணாது, அந்த காற்று ஒண்ணு பண்ணாது, இந்த மனிதர்கள் ஒண்ணு பண்ண முடியாது. ஓ இந்த செங்கடல் ஒண்ணு பண்ணாது. ஏனென்றா உடன்படிக்கை உன்னோடு செய்திருக்கான். அந்த யோர்தான் வந்து கரை புரண்டு போகும்போது அங்க ஓ கடவுள் ஒரு வார்த்தை சொல்கிறார், உடன்படிக்கை முன்னே கொண்டு போ அப்படி சொல்லும் போது குவிலானிடுது. அப்படியாப்பட்ட அக்கினி, அப்படியாப்பட்ட தரிசனத்தை உன் தலை மேல சிஸ்டர் பிரதர் வாலிப பிள்ளைகளே உன் மேல ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, உன் மேல ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, உன் மேல ஒரு உடன்படிக்கை இருக்குது. ஓ யோர்தான் வெள்ளம் புரண்டு போகிறது, யோர்தான் வெள்ளம் புரண்டு போகுது. ஆனா எப்படி கடந்து போவேன்னு சொல்லும் போது ஒரு சத்தம் வருது, உடன்படிக்கைய பெட்டி முன்னே கொண்டு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த நீரு குழி உமிழ்தலா இருந்தது. ஓ காட்டுது தீ இப்பொழுது அது ஒண்ணு பண்ணாது. மோசே இருக்கும் போது அந்த முச்செடி எரியும் போது சாம்பல் ஆகல, கருவி கொட்டல. அது போல நம்ம மனிதர்கள் ஒண்ணு செய்ய முடியாது. சோர்ந்து போகாத, இந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாத. உடைய பிரச்சனைகள் பெரியதா இருக்கலாம், உடைய வியாதிகள் பெரியதா இருக்கலாம். இல்ல அதையும் காட்டியும் என் தேவனாய கர்த்தர் பெரியவர். அதையும் காட்டிய தேவன் பெரியவர் சொல்லலாம். அதையும் காட்டிய தேவன் பெரியவர். அந்த பிரச்சனையை காட்டிய தேவன் பெரியவர்.
அந்த பிரச்சனையை காட்டிலேயே தேவன் பெரியவர் 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 ஆண்டவரே. அதையும் காட்டி என் தேவனாக பெரியவர். உண்மை ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே, ஒரு மகிமை ஆண்டவரே, ஒரு அக்கினி ஆண்டவரே, அப்பா ஒரு குளிர்ந்த காற்று ஆண்டவரே, ஒரு மெல்லிய சத்தம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மேல் நீ வருஷப்படி ஆகும். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் உயிரான 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 இயேசுவே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரை நான் உம்மை துதிப்பேன், என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வெல்லாம் இனிக்குதையா. ஆண்டவரே, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வெல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே, இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. ஒரு மகிமை, ஒரு மகிமை. உன் நாமம் துதிக்கையிலே, இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உயிரான 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 இயேசு. இயேசப்பா, எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நீர் கலாண்டவரே. உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Oh, thank you Lord, thank you Jesus. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா, உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. இரவும் பகலும் எல்லாம் அப்படி ஆராய்ச்சி கொண்டு மெல்லி சத்தத்தோடு சிஸ்டர் உங்களோட காதுல பேசுகிறார், உங்களை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். உன்னை தொடுகிறவன் உன் கண்மணியை தொடுகிறேன்னு சொன்னார். உங்க பிரச்சனையை பார்த்து பின்வாங்காத, உன்னோட பிரச்சனையை பார்த்து பின்வாங்காத, தண்ணீரை பார்த்து பின்வாங்காத, அக்கினியை பார்த்து பின்வாங்காத. அதை காட்டிலும் என் தேவன் பெரியவர், அதை காட்டிலும் பெரியவர். உன் வியாதியை பார்த்து நீ பயந்து போக
போய் நிற்காத. அதையும் காட்டி என் தேவன் பெரியவர். உன் குடும்பத்தை பார்த்து, உன் உற்றார் உறவை பார்த்து நீ பயந்து போகாத. ஏன்னா அதையும் காட்டி என் தேவன் பெரியவரா இருக்கிறார். அவர் கையில கொடுங்க, அவர் கையில கொடுங்க. அவர் ஆராதிங்க, அவர் ஆராதிங்க, மனதோடு ஆராதிங்க. உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் நன்மை ருசிக்கையிலே. நிச்சயமா நிச்சயமா அப்படியே. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் நன்மை ருசிக்கையிலே என் உயிரான. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நீங்க ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க. ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவங்க அமைதியா அமைதியா நின்று அவர் சத்தத்தை கேட்கலாம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஜீசஸ். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரோடு நான் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நிறைய பேரு எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்க தெரியுமா? உடைய வாழ்க்கை குறித்து நான் எப்படி வாழ போறேன், என்ன செய்ய போறேன்னு நினைப்போம். இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிதா இருக்கே, படுத்த படுக்கையா கிடக்குறாங்களே, வெளியில ஏஞ்சி போக முடியல, கடன் பிரச்சனை இல்லை, வீடு கட்ட முடியல, எதையுமே செய்ய முடியல. அப்படி நிற்கும் போது அந்த காரியத்தை நீங்க பெரிதா எண்ணலாம். அன்னைக்கு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த யோதான் வந்து அறுப்பு களமா இருக்கும்போது அந்த யோதான் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படியா இருந்துச்சா, கடல் போல இருந்துச்சான். அது நிச்சயமா அது மீண்டு போக முடியாது. நான் எப்படி போவேன், இது எப்படி எடுத்துட்டு போவேன் அப்படின்னு அவங்க தெவித்து கொண்டிருந்தாங்க. நம்மளும் நம்ம எப்படிதான் அந்த சூழ்நிலையை நம்ம கடந்து செல்வோம், எப்படா மீள முடியும், இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேனே, இவ்வளோ பெரிய காயலால நான் மாட்டிக்கிட்டேனே அப்படி நிற்கிற மக்கள்கிட்ட தான், அப்படியாப்பட்ட சிஸ்டர் பிரதர் உங்கள்கிட்ட தான் சொல்ல, இப்படியாப்பட்ட நான் குடி போதையில நான் இருக்கிறேனே, என்னால் மீண்டு வர முடியல, இப்படியாப்பட்ட சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்க, கடவுள் உங்க கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. கடவுள் உங்க கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்காரு.
அது சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை. அவர் ரத்தத்தை சிந்தி உன்னோடக்குள்ள உடன்படிக்கை செய்வது, அந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த தண்ணீர், யோர்தான் கடல் தண்ணீர் எப்படியா இருந்தா குவியல் போலினதான். ஓ தேங்க் யூ ஜீசஸ். அப்படியாப்பட்ட பிரச்சனை உங்கள் மத்தியில இருக்கலாம். என் தேவனாய கர்த்தர் கர்த்தர் இப்போத தட்டி எழுப்புங்க. ஆமாண்டவரே, அப்படியாப்பட்ட பிரச்சனை இருக்குதா? இல்ல 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 இல்ல, அதை காட்டிலும் என் தேவனாய கர்த்தர் பெரியவர். பெரியவர் சொல்லல, வாய் திறந்து அதை காட்டி தேவன் பெரியவர். அதை காட்டி தேவனாய கர்த்தர் பெரியவர் பெரியவர் பெரியவர். உண்மையாண்டவரே, உண்மை. என் இயலாமையில் நீ செயல்படுவி, என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். ஆகாயத்தின் பட்சிகளை போஷித்தீர் என்றார், நீ என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், நீர் குறைவின்றி என்னையும் நடத்திவீரே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வவல்லியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லலாமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். ஆமாண்டவரே, உம் கரம் எங்களை விட்டு விலகாதபடி எங்களை காத்து வழி நடத்துகிற தேவன் அன்பர். மெல்லிய சத்தத்தோடும் அக்கினியோடும் ஆண்டவரே, மிதமான பணியை போல ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. என் பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். கிரகிக்க முடியாத காரியத்தை என் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறீங்க. கிரகிக்க முடியாத, நம்ப முடியாத எப்படி எப்படி எப்படின்னு இந்த இடத்துல கேள்வி வரும்போது என் தேவனாய கர்த்தர் கிரகிக்க முடியாத உன்னோட வாழ்க்கையில, உன்னோட ஊழியத்துல, உன்னோட உத்தியோகத்துல, உன்னோட போக்குல, உன்னோட வரத்துல, உன் இல்லத்துல நீ கிரகிக்க முடியாத என் தேவனாய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இப்போதே அது எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறவரா இருக்கிறார். கரை போட்டு போகலாம், தாண்ட முடியல, எல்லா சூழ்நிலையும் வேற மாதிரி இருக்கலாம். இல்ல இல்ல, என் தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தார். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிருபை நல்ல தெய்வமே, நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். என் மகன் காணாமல் போனான், மரித்து போனான், மீண்டும் என்னிடத்தில் வந்தான். அவன் தான் என்னென்னமோ நினச்சிருக்கலாம், ஆனால் அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற போது அவன் வெளி உலகத்தை பார்த்து ஓடி போனான். ஆனால் வெளி உலகத்தில் ஒரு ஏமாற்றம், ஒரு துரத்தல், அவன் சாப்பிட்றது கூட ஆகாரம் இல்லாத அவன் என்ன பண்ணான்னா, நான் அவன் மகனாக இல்லாததுக்கு நான் அந்த தகுதியை நான் இழந்து போயிட்டேன். நான் போய் ஒரு வேலைக்காரனாச்சே நான் எங்கள் அப்பன்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மகன் வரும்போது அந்த வேலைக்காரனாக அவர் ஏற்றுக்கொள்ள தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்ட தேவன்.
ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய பாதரட்சை, முத்திரை மோதிரம், விலைமதிக்க முடியாத வஸ்திரம், கொழுத்தை கன்றை அடித்தான். அதுபோல தான் என் தேவன் எப்படியா இருக்கிறார்னா, நீ ஓடி வரும்போது உன்னை மார்போடு அணைத்து கொள்கிறவரா இருக்கார். உனக்கு முத்தம் செய்கிற தேவனா இருக்கார். உனக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கிறவரா இருக்கார். உனக்கு பாதரட்சை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா கலப்பின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்காதீங்க. கடவுளுக்குள்ள வரும்போது கடவுளை பிடித்து கொள்ளுங்க. பெரியவங்களேருந்து சின்னவங்களேருந்து வாலிப பிள்ளைகளோடு கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். வாலிபன் எதை மூலமாய் சுத்திகரிப்பான் என்று சொன்னது போல வேத வசனத்தின் மூலமாய் சுத்திகரிப்பான். உங்க பிள்ளைகள் வெளியில ஊதாரித்தனமாய் சுத்தி கொண்டிருக்காங்க, ஊதாரித்தனமாய் சுத்தி கொண்டிருக்காங்க. நீங்க என்னைக்குங்க கடவுளோட வழியில நடத்த போறீங்க? நீங்க கெட்ட மரமா நல்ல மரமாங்க? நல்ல கனியை கொடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் மரித்த தேவன். அவர் உனக்காக காத்திருக்கிற தேவனா இருக்கார். அவர் காத்திருக்கிறவரா இருக்கா. வெகு நாட்களாய் உன்னைக்காக காத்திருக்கிற தேவனா இருக்கா. எங்க சிறு பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிங்கள் ஆண்டவரே. பாலிய தொந்தரல் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் எங்களுக்கு தெரியாத, எங்களுக்கு தெரிஞ்சவங்க அநேக பிள்ளைகள் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீர் விடுவிக்க தேவன் கிருபை செய்யுங்க. கல்வி மானாவை தந்துருளுமான்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை படிப்பு தரத்துல உயர்த்துங்க ஆண்டவரே. கல்வி மானாவை தந்துருளுமான்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. தீய பழக்கத்துக்கு அந்த பிள்ளைகள் ஆண்டவரே விலகி ஓட என் தேவன் கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீர் அந்த உங்களோட வஸ்திர தொங்கலாய் மூடி மறைத்துக்கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டுங்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே எதிலேச்சும் ஆண்டவரே மாட்டி ஆண்டவரே சிக்கி கொண்டு இருந்தார்களாம். இந்த காரியம் நான் எப்படி விடுவிக்க முடியும், நான் எப்படி இதிலிருந்து மீண்டு வர முடியும்னு சொல்லும்போது நீர் விடுவிக்கிற தேவன், தப்பி வைக்கிற தேவன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளாம் நீ தப்பி வைத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை உமக்கென்று வாழ என் தேவன் கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்க தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம். தாய்மார்களை ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. புத்துலஷ்டியா இருக்க தேவன் கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. தேவையில்லாத காரியத்தெல்லாம் ஆண்டவரே பேசாதபடி ஆண்டவரே உன் நாமம் மகிமைப்பட ஒவ்வொரு காரியத்தையும் பேச தேவன் கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல சத்துவத்தை கொடுக்க என் தேவன் கிருபை பாராட்டணும்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் முறை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே முதியோர் வரை ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. தேவ சமாதானமே பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்த என் தேவன் கிருபை செய்யுங்க சாமி. போக்குள்ள வரக்குள்ள உங்க தூதரை கொண்டு பாதுகாத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் அவங்களோட கூட நீங்க பேசின வார்த்தைகளும் அவங்களோடு கூட நீங்க உறவாடின ஒவ்வொரு ஆண்டவரே அந்த ஃபீல் பண்ண என் தேவன் கிருபை பாராட்டுங்கள் ஆண்டவரே. எங்க ஆண்டவரே எங்க குடும்பத்துல வியாதியில இருக்கவங்க ஆண்டவரே, கடன்ல இருக்கவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க, அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவரே பெரியதா இருக்கலாம், ஆனா என் தேவன் பெரியவர் என்று ஆண்டவரே அவங்க வீடுகளை எப்பொழுதும் இந்த பிரச்சனை காட்டிலும் என் தேவன் பெரியவர், இதுல இருந்து என்னை ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்வார் என்று ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வாயில துணிக்கத்தக்க இந்த கிருபை செய்யணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டத்தில் இருக்கிற பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டத்திலே செல்ல பூமியிலே செய்வதாக. அன்ற ஆராய்ச்சி தாரும் என் கண்ணாலை மனித பாவங்களை குற்றங்களை மன்னித்தரும். சோதனை பிரியம் தீமிதில் வச்சுக்கொள்ளும் ராஜமும் வல்லமையும் மகிமை என்று சுவாமி, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்தம் ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்ய சொல்லும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே உங்களுக்கு செய்ய வல்லவராகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெற தொட்டு ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் உத்தியோகத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் போக்கிலே, உங்கள் வரத்திலே, நீங்கள் உங்கள் வீடுகளில் உட்கார்ந்திருக்கும் போது, படுத்திருக்கும் போதும், உங்கள் காரியங்களை பேசும் போதும், நீங்கள் மாப்பிசை தொட்டிலும் எண்ணெய் கலசத்திலும் உங்கள் பேங்க் பேலன்ஸிலும் ஜீவனுள்ள தேவ சமாதானமே
இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தாய் உருவாகு முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகு முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகு முன்னே என் கருவை கண்